கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பல நல்ல குணங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த நாளில் கூட ஒரு சிறந்த பண்பை பார்க்க போகிறோம். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் என்று பார்க்கிறேன். எப்படின்னு சொன்னால், தன்னுடைய விரோதமாக வரக்கூடியதான எதிரிகளையும் அவர்களோடு கூட நன்றாக பழகி அவர்களை தனக்கு சாதகமாக்கி கொண்ட சம்பவங்களும் வருகிறது. அதை ஆதியாகமம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், ஈசாக்கு அப்படியாக ஒவ்வொரு இடமாக போய் அவர் செய்யக்கூடியதான ஒரு இடம் என்று சொன்னால், அவர் விவசாயத்தில் அதிக பற்று கொண்டவராக இருந்ததுனால துறவுகளை எடுப்பார். ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வேண்டும், நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் வேண்டும். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள், ஈசாக்கினுடைய வேலையாட்கள் அந்த துறவுகளை எடுத்துக்கொண்டே போவார்கள். துறவுகளை எடுக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக வருகிறதான அந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அந்த துறவுகளை எல்லாம் மூடிக்கொண்டு வருவார்கள். அதை அவர்களுக்கு எதிராக செய்வார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நடந்ததான 2 துறவை எடுக்கிறார். 2 துறவுலையும் பார்க்கின்ற வேளையில் 19ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 18லேருந்தே தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்கள் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளை பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு துறவுக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான அர்த்தங்களும் உண்டு. இந்த வேளையில் பார்க்கும் பொழுது 2 துறவைகளை வெட்டினார். ஏசேக்கு என்கிறதான ஒரு துறவை வெட்டியிருக்கிறார்கள். அதை அவர்கள் தூத்து போட்டு விட்டார்கள் ஆபிரகாம் காலத்திலேயே. அந்த இதில் நீரூற்றுகள் வந்தது என்று பார்க்கிறோம். அதன் பின்பு பார்க்கும் பொழுது சித்தனா என்கிறதான ஒரு துறவு வருகிறது. அந்த துறவையும் இவர் தூர்வாருவார்கள் என்று சொல்கிறோம் இல்லை, அதை போல் அதை புதுப்பித்து பார்க்கும் பொழுது நல்ல தண்ணீர். அதுக்கும் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தபடினாலே அதன் பின்பு இன்னும் ஒரு நீரூற்றையும் அவர்கள் துறவை வெட்டுகிறார்கள். அந்த துறவுக்கு அவர் என்ன பெயர், ரெகபோத் என்று சொன்னால் விரிவாக்கப்பட்டதான ஒரு எல்லை. இந்த நீர் துறவுகளெல்லாம் தண்ணீர் குறைக்கின்ற வேளையில் இந்த ரெகபோத் என்கிறதான இதில் நீர் வரத்து அதிகம் இருந்து அது ஒரு நல்ல ஒரு என்லார்ஜ்டு டெரிட்டரியாக அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இட் இஸ் கால்டு என்லார்ஜ்டு, ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங் என்று சொல்லப்படுது. ரெகபோத் என்று சொன்னால் கிரேட் பிளெஸ்ஸிங், என்லார்ஜ்டு டெரிட்டரி என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். ஒரு நல்ல சோஷியல் என்வாயர்மெண்ட்டை அவர் நல்லாக அந்த என்வாயர்மெண்ட்டை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அவனுக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தியர்கள், அபிமெலேக் ராஜாலாம் வந்துட்டு அவனோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்ய வருகிறார்கள். இதை தான் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கிறோம். அந்த இடத்துல பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 28வது வருஷத்தில் அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இட் இஸ் ஐ விட்னஸ், சாட்சியாக சொல்கிறார்கள். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணி கொண்டோம். அது எதிரிகள். இதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் உம்மை தொடாமலும் நன்மையே உமக்கு செய்து உம்முடைய சமாதானத்தோடையே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணைக்குள்ள வந்தோம் என்று சொல்கிறார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்கிறார்கள். இப்படியாக அவர் அந்த இடத்துல ஒரு பேக்ட், இந்த காலத்தில் போகும்போது ஒரு அக்ரிமெண்ட், இல்லாவிட்டால் ஒரு உடன்படிக்கை, இதையெல்லாம் பண்ணி ஏற்படுத்துகிறார். ஆகவே நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நல்ல ஒரு மிலிட்ரி காரியங்களில் பெரிய சேதம் இல்லாதபடிக்கு, சண்டை இல்லாதபடிக்கு அதை ஏற்படுத்தக்கூடிய ஒருவராக ஈசாக்கு இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் கண்ட நற்பண்புகளிலே சிறந்த காரியமாக இது காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான நற்பண்புகள் நமக்கு இருக்கணும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஈசாக்குக்கு இருந்ததான இந்த நல்ல பொலிட்டிக்கல் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி எங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்ற வேளையில் கூட அது எங்களுக்கு ஒரு ஆயுதமாக கிடைக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் ஈசாக்கை போல விளங்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ரெகோபத்தாக இருக்கட்டும். ஆமேன்.